July 15th World Plastic Surgery Day. நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா தழும்பே இல்லாம யாருக்கும் வெளியில தெரியாம பண்றது தான் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு நினைக்கிறாங்க. Plastic surgeon or an aesthetic surgeon, we are trying to beautify. July 15th World Plastic Surgery Day. நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா தழும்பே இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், மூவிஸ், அதிலெல்லாம் இந்த ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட்டு, ஒரு முகத்தை கம்ப்ளீட்டாக மாற்றுறது, இதெல்லாம் பார்க்குறனால பப்ளிக்கு அவேர்னஸ் வேறு மாதிரி. அதாவது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா தழும்பே இல்லாமல் ஏதோ ப்ரொசீஜர் பண்ணி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பண்ணினதுக்கும் வித்தியாசம் யாருக்கும் வெளியில் தெரியாமல் பண்ணுறது தான் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அதில் நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது. அழகு சம்பந்தமாக ப்ரொசீஜர்ஸ், அதை காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா காஸ்மெட்டிக் சர்ஜரிலையும் தழும்பு இருக்கும். அந்த தழும்பு வெளியில் பார்க்குற பார்வைக்கு தெரியாமல் அதை ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் கன்சீல் பண்ணுறோம். அதுதான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனுக்கும் ஒரு ஜென்ரல் சர்ஜனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு ஜென்ரல் சர்ஜன் பண்ணும்போது அவங்க அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன் ஆர் அன் எஸ்தட்டிக் சர்ஜன் நாங்கள் அந்த அழகு, சின்ஸ் we are trying to beautify, ஒரு பாகத்தை இன்னும் இருக்கிறதோட இன்னும் அழகாக காமிக்கணும், பார்க்கறதுக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம செய்யும்போது அதில் ஏற்படுற தழும்பு எவ்வளவு குறைவாக தெரியுதோ, எந்தெந்த இடத்துல அதை மறைக்க முடியுமோ அப்படிங்கிறத பார்த்து தான் செல்கிறோம். ஸோ ஆல் பிளாஸ்டிக் சர்ஜரி வில் ஆல்சோ ரிசல்ட் இன் ஸ்கார், பட் த ஸ்கார் கேன் பி மேனேஜ்ட். அது எவ்வளோ விசிபிலிட்டிக்கு தெரியாமல் நம்ம மேனேஜ் பண்ணுறோம், எவ்வளோ கம்மியாக அந்த ஸ்காரை கன்சீல் பண்ணுறோம் சர்டன் ஏரியாஸில். ப்ளஸ் போஸ்ட் சர்ஜரி அந்த ஸ்காருக்கு என்ன வகையான கேர் எடுத்து ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அதை விசிபிலிட்டி கம்மி பண்ணலாமே ஒழிய ஸ்காரே இல்லாமல் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியாது.